1944 பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. அடுத்து 4வது கேள்வி. தமிழ்நாட்டில் உள்ளாட்சி அரசாங்கத்தின் வரலாற்றினை கல்வெட்டுகளின் மூலம் அறியலாம். அந்த கல்வெட்டு எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு பார்த்துக்கணும். எடுத்துக்காட்டு எங்கன்னு பார்த்தீங்கன்னா உத்திரமேரூர், காஞ்சிபுரம். உத்திரமேரூர் கல்வெட்டு. சோழர்களின் கிராமப்புற உள்ளாட்சி அந்த குடைவோலை முறையெல்லாம் குறிப்பிடும் கல்வெட்டு உத்திரமேரூர் கல்வெட்டு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. அடுத்து 5வது கேள்வி. முதல் மக்களவையின் முதல் அமர்வு எப்பொழுது நடந்தது? எந்த இதில் நடந்தது அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. 13 மே 1952 தான் முதல் கூட்ட அமர்வு நடைபெற்றது. அதில் யார் சபாநாயகராக இருந்தாங்க அப்படின்ட்டு கமெண்ட் செய்யுங்கள். அடுத்து அந்த முதல் பாராளுமன்ற அந்த லோக்சபா இதில் யார் மக்களவையில் யார் சபாநாயகர் யார்? ஏ ஜவஹர்லால் நேரு, பி கணேஷ் வாசுதேவ மால்வங்கார், சி மா ஆ ஐயங்கார், பி எம்.என். கவுல். இதற்கு என்னன்னா ஜிவி அதாவது கணேஷ் வாசுதேவ மால்வங்கார் இவர் தான் சபாநாயகராக இருந்தார். அடுத்து இந்திய மக்களவையின் செயலாளர் முதல் செயலாளர் யார்னா எம்.என். கவுல் இவர் தான் முதல் செயலாளர். ஹரிஹரர் மற்றும் புக்கர் எந்த காகத்திய வாரங்கள் ஆட்சியாளரிடம் சேவையாற்றினார்? யாருன்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் பிரதாபருத்திரன். இவர் டெல்லி சுல்தானிடம் வீழ்த்ததுக்கு பிறகு 1336 துங்கபத்ரை நதிக்கரையில் ஹரிஹரர் மற்றும் புக்கர் விஜயநகர பேரரசை தோற்றுவிப்பார்கள். யுவான் சுவாங் பயணிகளின் இளவரசன் என்று அழைக்கப்படும் யுவான் சுவாங் யாருடைய ஆட்சி காலத்தில் காஞ்சிபுரத்திற்கு வருகை புரிந்தார்? யாருடைய காலத்திற்கு வருகை புரிந்தார்னா 1ஆம் நரசிம்மவர்மன். அதே நேரத்தில் வட இந்தியாவில் ஒரு அரசர்கிட்ட சந்திச்சிருப்பாரு. ஜார்க்கண்ட் மாநிலம் கஜன்கலா என்ற இடத்துல சந்திச்சிருப்பாரு. அந்த அரசர் யார் என்று கமெண்ட் செய்யுங்கள். தாழ்த்தப்பட்டும் மற்றும் சாதிய இந்துக்கள் மத்தியிலே சமூக சமத்துவத்தை போதிக்க யாரால் சமாஜ் சமதா சங்கம் தொடங்கப்பட்டது? சமாஜ் சமதா சங்கம் இது யாரால தொடங்கப்பட்டது? யாருன்னா டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அவர்களால் தொடங்கப்பட்டது. கரிகால் சோழனின் இயற்பெயர் என்ன? ஏ கரிகாலன், பி அருண்மொழி, சி திருமாவளவன், டி சுந்தரர். அவருடைய இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருமாவளவன். இவர் வெண்ணி போர்ல பாண்டியர் மற்றும் சேரர்கள் மற்றும் வேலூர் குல தலைவர்களை தோற்கடித்திருப்பாரு. கல்லணையை கட்டியவர் இவர் தான் கரிகால் சோழன். சரி, எனக்கு கரிகால் சோழனின் தந்தையின் பெயர் என்ன என்று கமெண்ட் செய்யுங்கள். குத்புதீன் ஐபக்கால் முதலில் உருவாக்கப்பட்ட கட்டிடமானது டேஷ் ஆகும்? ஏ குதுப் மினார், ஏ ஆர்காய்டீன் ஜோப்ரா, சி குவாத்துல் இஸ்லாம் மசூதி, டி ஜமாத் கானா மஸ்ஜித். எதுன்னு பார்த்தீங்கன்னா குவாத்துல் இஸ்லாம். இதுதான் இந்தியாவின் மிக பழமையான மசூதியும் குவாத்துல் இஸ்லாம் மசூதி. அடுத்து தெற்கில் இருந்து வந்த தீர்க்கதரிசி என்று சிறப்பாக அழைக்கப்பட்டவர் யார்? யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏ ராஜாஜி, பி வ.உ. சிதம்பரம், சி பெரியார் ஈவே ராமசாமி, டி பாரதியார். யாருன்னா சி பெரியார் ஈவே ராமசாமி. டேஷின் சோவியத் யூனியனின் பயணத்தின் மூலமாக அந்த நாடு 5 ஆண்டு திட்டங்கள் மற்றும் நவீன அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் மூலம் அதிவேக வளர்ச்சி பெற்றதை பார்த்தார். யாரு? சிங்கார வேலனார், ஜீவானந்தம், பண்டித ஜவஹர்லால் நேரு, ஈவி ராமசாமி. ஈவி ராமசாமி அவர்கள் தான் ரஷ்யா சென்று பார்வையிட்டிருக்கார் ரஷ்யாவை. முசிறியை இந்தியாவின் முதல் பேரங்காடி என்று கூறும் முதல் வெளிநாட்டு நூல் எது? இந்த முசிறி ஏ இயற்கை வரலாறு, பி புவியியல், சி எரித்திரியன் கடலின் பெரிப்ளஸ், பி புத்த பதிப்புகள் நாட்குறிப்பு புத்தகம். எது சொல்லியிருக்குதுன்னா இயற்கை வரலாறு. இந்த இயற்கை வரலாறு என்ற நூலை யார் எழுதுனாங்கன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. எந்த கிரேக்க நாட்டவர் எழுதியிருக்கிறாங்கன்ட்டு. இது அடிக்கடி கேட்குறான். இந்த புவியியல் என்ற நூலை இது பண்ணவர் யார்? இயற்கை வரலாறு. நம்ம 11ஆம் வகுப்பு பாட புத்தகத்தில் காணப்படுகிறது, 4ஆம் பாடத்தில். நேரு அறிக்கை கமிட்டியின் தலைவர் யார்? ஏ சி.ஆர். தாஸ்,
பி பண்டித் மோதிலால் நேரு, சி முகமது அலி ஜின்னா, டி டாக்டர் BR அம்பேத்கர். இந்த நேரு கமிட்டி அறிக்கையின் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பண்டிட் மோதிலால் நேரு அவர்கள். பண்பாடு என்ற சொல்லை தமிழில் முதலில் அறிமுகப்படுத்தியவர் யார்? இந்த சொல்லை யார் முதல்ல அறிமுகப்படுத்துறாங்க அப்படின்னு பார்த்தா அகத்தியலிங்கம், மறைமலை அடிகள், பரிதிமார் கலைஞர், TK சிதம்பரனார். யாருன்னு பார்த்தீங்கன்னா TK சிதம்பரனார். இவர் தான் இந்த பண்பாடு என்ற சொல்லை தமிழில் முதலில் அறிமுகப்படுத்தியவர். அடுத்து தமிழர் தோற்றம் பற்றி 4 வகையான கருதுகோள்கள் உள்ளன. அவற்றுள் சரியானது எது? 1வது பாயிண்ட், தமிழர்கள் குமரி கண்டத்தில் வாழ்ந்து வந்தவர்கள். இது ஓரளவு ஏற்றுக்கொள்ளக்கூடியது. தென் இந்தியாவின் பழங்குடிகள், இதுவும் சரியாக உள்ளது. ஆதியில் ஆப்பிரிக்காவில் இருந்து அரேபிய கடல் வழியாக தென்னிந்தியா வந்தோரின் வழித்தோன்றல்கள். இந்த கருத்தும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக தான் உள்ளது. அடுத்தது, மத்திய ஆசியா வட இந்தியா நிலப்பரப்புகளில் இருந்து காலப்போக்கில் தென்னிந்தியா வந்தனர். இதுவும் சரியாக உள்ளது என்று கூறுகிறாங்க. குறிப்பாக வட இந்தியாவிலிருந்து வந்தாங்க அப்படின்ற மாதிரியும் ஒரு கருத்து காணப்படுகிறது. தமிழக பண்பாட்டின் தொன்மையை அறிந்து கொள்வதற்கு பெரிதும் துணை புரியும் இலக்கண நூல் எது? இலக்கண நூல், அது என்ன நூல்னு பார்க்கணும். இலக்கண நூல் தொல்காப்பியம், திருக்குறள், சங்க இலக்கியம், பத்துப்பாட்டு. இலக்கண நூல்னு கேட்டால் அது தொல்காப்பியம். ஜனநாயகத்தின் தூண்கள் என்ன? ஏ சட்டமன்றம், செயலகம், நீதிமன்றம். ஆ சட்டமன்றம், நிர்வாகத்துறை, நீதித்துறை. இ மக்கள், அரசு, அரசியல் கட்சிகள். இ அனைத்தும். எதுன்னு பார்த்தீங்கன்னா சட்டமன்றம், நிர்வாகத்துறை, நீதித்துறை. சட்டமன்றம், நிர்வாகத்துறை, நீதித்துறை தான் ஜனநாயகத்தின் தூண்கள். வரலாற்றுக்கு முந்தைய காலம் என்பது ஆ எழுத்து ஆதாரங்கள் கிடைத்த காலம், ஆ எழுத்து ஆதாரங்கள் கிடைக்காத காலம், இ காலம், இடம், நிகழ்ச்சி ஆகிய 3 ஆதாரங்களும் கிடைத்துள்ளன. வரலாற்றுக்கு முந்தைய காலம் என்பது எழுத்துப்பூர்வமான சான்றுகள் ஏதும் கிடைக்காத காலம் தான் வரலாற்றுக்கு முந்தைய காலம். வரலாறு என்பது எழுத்துப்பூர்வமாக சான்றுகள் என்றைக்கு கிடைக்க ஆரம்பிக்கிறதோ அன்றிலிருந்து வரலாறு தோன்ற ஆரம்பித்து விட்டது. இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறோம் பாருங்க. இப்போ சிந்து சமவெளி நாகரிகம் அப்போ இதெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே எழுத்து முறைகள் அந்த சித்திர எழுத்து முறைகள் கிடைத்தது. ஆனால் அதனுடைய பொருளை அறிய இயலவில்லை. அதனால அது வரலாற்று தொடக்க காலமாக கருதப்படுகிறது. அப்போ வரலாற்றுக்கு முந்தைய காலம், வரலாற்று தொடக்க காலம், அப்புறம் வரலாற்று காலம். எழுத்துக்களின் அடிப்படையில் இந்த வரிசை பிரிக்கப்படுகிறது. ஆதி மனிதன் முதலில் பழக்கப்படுத்திய விலங்கு எதுனா நாய். நாயின் அந்த மோப்ப சக்தியின் காரணமாக அந்த எதிர் விலங்குகளை கண்டுபிடிச்சு மனிதர்களை ஒரு வித எச்சரிக்கையை செய்தது. அதனால மனிதன் முதலில் பழக்கப்படுத்திய விலங்கு நாய். மைசூர் எந்த அரசின் நிலை மானிய முறையில் இருந்தது? நிலை மானிய முறையில் இருந்தது மைசூர். அந்த உடையார் வம்சம், அந்த வம்சம் தான் சுதந்திர அரசர் மைசூர் வம்சம். அவங்க யார்கிட்ட இருந்தாங்க? நிலமானிய முறையில். விஜயநகர பேரரசிடம் இருந்து நிலமானிய முறையில் இருந்தாங்க. 1565 தலைக்கோட்டை பின்னர் மைசூர் சுதந்திர அரசாக செயல்பட ஆரம்பித்தது. உடையார் வம்சம். கோபாலகிருஷ்ண கோகலே யாரை நவீன இந்தியாவின் தந்தை என்று வர்ணித்தார் என்று கூறினார்? நவீன இந்தியாவின் தந்தை என்று அழைக்கப்படுபவர், இந்தியாவின் விடிவெள்ளி என்று அழைக்கப்படுபவர் ராஜாராம் மோகன் ராய். அப்போ ராஜாராம் மோகன் ராயை யார் நவீன இந்தியாவின் தந்தை என்று கூறினார் பார்த்தீங்கன்னா காந்தியின் அரசியல் குருவாக, அதாவது இந்திய பணியாளர் சங்கத்தை 1905 தொடங்கினார். அது முன்னாடி கொஞ்சம் சில குழப்பங்கள் இருக்குது. பழைய புத்தகத்தில் 1908 கொடுத்துருக்குறாங்க. ஆனால் 1905 தான் சரியான இது. அப்போ அந்த இதில் தொடங்கின கோபாலகிருஷ்ண கோகலே தான் யார் ராஜாராம் மோகன் ராய் அவர்களை நவீன இந்தியாவின் தந்தை என்று அழைக்கிறார். இந்திய பணியாளர் சங்கம் பல்வேறு ஜாதி மதங்கள் இவற்றை எல்லாம் தவிர்த்து இந்தியர்களுக்கு நாட்டு நல பணிகளில் சேவை வழங்குவதற்காக தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு. அகில இந்திய முஸ்லீம் லீக் எப்பொழுது நிறுவப்பட்டது? எப்போ? 1916, 1906, சி 1920, டி 1935. 1906 தான் முஸ்லீம் லீக் தொடங்கப்பட்டது. எந்த ஊரில் தொடங்கப்பட்டது? டாக்காவில் தொடங்கப்பட்டது. ஆகா கான், நவாப் அலி சலிமுல்லா இவங்களால தொடங்கப்பட்டது.
சீக்கியர்கள் எந்த ஆண்டு சிரோமணி அகாலி தளத்தை நிறுவினர்? எந்த ஆண்டு சிரோமணி அகாலி தளம் அப்படின்ற கட்சியை நிறுவனாங்க? 1920ஆம் ஆண்டு. இந்து முஸ்லிம்களை ஒருங்கிணைத்து கூட்டு தேசிய அரசியல் அரசை உருவாக்கியவர் யார்? இந்து முஸ்லிம்களை ஒருங்கிணைத்து கூட்டு தேசிய அரசியல் அடையாள அரசை உருவாக்கியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அக்பர். தீன் இலாகி என்ற மதத்தை 1582 இது பண்ணியிருப்பாரு. தீன் இலாகி புதிய மத கொள்கை. அடுத்த கேள்வி, மைசூர் அரசின் முதல் சுதந்திர ஆட்சியாளர் யார்? இந்த மைசூர் அரசின் முதல் சுதந்திர ஆட்சியாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா உடையார் ராஜா. இவர் தான் மைசூர் அரசின் முதல் சுதந்திர ஆட்சியாளர். அடுத்து 1532ஆம் ஆண்டு ஹுமாயூன் எந்த இடத்தில் ஆப்கானியரை தோற்கடித்து சுனார் கோட்டையை முற்றுகையிட்டார்? எந்த ஆப்கானியரை இந்த ஷெர்ஷா சூரியை தோற்கடித்து எந்த இதில் இது பண்ணுவார்னா தௌரா என்ற இந்த இது பண்ணுவார், முற்றுகையிட்டார். ஐரோப்பாவில் இருந்த பல்கலைக்கழகத்திற்கு நிகராக கல்விக்கூடங்கள் இந்தியாவில் இல்லை என்று கூறியவர் யார்? யார்னா பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த இந்த வெர்னியர் என்ற பயணி தான் இந்த மாதிரி ஒரு கருத்தை முன் வைத்திருக்கிறார். வெர்னியர். இந்த வெர்னியர் யார் காலத்தில் இந்தியாவிற்கு வந்தாங்கன்ட்டு கொஞ்சம் கமெண்ட் செய்யுங்கள். சென்னை வாசிகள் சங்கம் மனுவை விசாரிக்க 1853ஆம் ஆண்டு இங்கிலாந்து பாராளுமன்றத்தின் விவாதிக்கப்பட்டதன் காரணமாக இந்திய சீர்திருத்த கழக தலைவர் யார் இந்தியாவிற்கு வந்தார்? யார் வந்தான்னு பார்த்தீங்கன்னா செய்மோர். இந்த செய்மோர் என்பவர் தான் இந்தியாவிற்கு வருகை புரிகிறார். 1853 இது பண்ணி வருகிறார். திருநெல்வேலி, திருச்சிராப்பள்ளி, சென்னை இந்த பகுதிகளெல்லாம் பார்வையிட்டார் செய்மோர். அதுக்கப்புறம் அங்கே போய் சப்மிட் பண்ணும்போது மறுபடியும் என்னாச்சு, கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சியே தொடர வேண்டும் அப்படின்ட்டு அறிக்கை அளித்திருப்பாரு. பொறுத்துக, காங்கிரஸுக்கு முன்னாடி நடந்த சில போராட்டங்கள் அது சரியான வரிசையில் பொறுத்துக்க. இது 8175 இருக்குது. இது 1875 அது பருத்தி இறக்குமதி வரிக்கு எதிராக இறக்குமதி செய்கிற வரிக்கு வரி விதிப்பு இல்லை, அதை வரி விதிக்க வேண்டும் அப்படின்னு போராடினாங்க. சரி. 1876 அரசு பணி இந்திய மயமாக்குதல், இதுவும் சரியாக உள்ளது. 1878 லிட்டன் வட்டார மொழி பத்திரிகை சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. சரி. 1883 இல்பர்ட் மசோதா ஆதரவு, இதுவும் சரி. இல்பர்ட் மசோதா என்பது ஐரோப்பிய குற்றவாளிகளை இந்திய நீதிபதிகள் விசாரிக்கலாம் அப்படின்ட்டு கொண்டு வந்தது. அதற்கு ஐரோப்பியர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து தான் இந்த மசோதா வாபஸ் வாங்க. அதற்காக இந்த இல்பர்ட் மசோதாவுக்கு ஆதரவு தெரிவித்து சில பேர் போராட்டம் நடத்தியிருப்பாங்க. பெங்காலி என்ற பத்திரிகையை நடத்தியவர் யார்? இந்த பெங்காலி என்ற பத்திரிகையை நடத்தியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுரேந்திரநாத் பானர்ஜி. இந்தியாவின் பர்க் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு கமெண்ட் பண்ணுங்க. பெங்காலி என்ற பத்திரிகையை நடத்தினவர் இவர்தான், சுரேந்திரநாத் பானர்ஜி. சரியானவற்றை காலவரிசைப்படுத்துக. இது என்னன்னா ஃபர்ஸ்ட் என்ன ஆரம்பிச்சாங்கன்னா சென்னை வாசிகள் சங்கம் 1852. அடுத்தது இந்திய சங்கம் தாதாபாய் நவரோஜியால 1865ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டிருக்கும், 1865. அடுத்து கிழக்கிந்திய கழகம் 1866ஆம் ஆண்டு நடத்திருக்கும். அதுக்கப்புறம் சென்னை மகாஜன சங்கம் 1882ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டிருக்கும், சென்னை மகாஜன சங்கம். காந்தியடிகள் சகாப்தத்திற்கு முன்பாக இந்திய தேசிய இயக்கத்தின் முக்கியத்துவம் வாய்ந்தது எது? வங்க பிரிவினை, இந்திய தேசிய காங்கிரஸ் தோற்றம், 1893 பட்டய சட்டம், சுதேசி இயக்கம். காந்தியடிகளுக்கு ஒரு முன்னோட்டமான அந்த புறக்கணிப்பு, அந்நிய பொருள் புறக்கணிப்பு, சுதேசி இந்த கொள்கைகளை எல்லாம் வலியுறுத்தியது இந்த சுதேசி இயக்கம். சுதேசி என்பதன் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சொந்த நாடு என்பதுதான் இதன் பொருள். அடுத்து யுகாந்தர் என்ற பத்திரிகையின் ஆசிரியர் யார்? இந்த யுகாந்தர் என்ற பத்திரிகையின் ஆசிரியர் பூபேந்திர தத்தா. இவர் தான் இந்த யுகாந்தர் என்ற பத்திரிகையின் ஆசிரியர், பூபேந்திர தத்தா. H.S. ஆல்காட் மறைவுக்கு பின் பிரம்ம ஞான சபையின் அதாவது தியோசபிகல் சொசைட்டியின் உலக அளவில் தலைவரானார் அன்னி பெசன்ட் அம்மையார். எந்த ஆண்டா H.S. ஆல்காட் மறைந்தார்னா 1907ஆம் ஆண்டு மறைந்தார். 1907 இருந்து பிரம்மஞான சபையின் தலைவராக யார்? அன்னி பெசன்ட் அம்மையார் இருந்தார். அடுத்து ராஜாஜி திட்டம்
சிஆர் ஃபார்முலா கொண்டு வரப்பட்ட ஆண்டு எது? எந்த ஆண்டு கொண்டு வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1944 ஜூலை. அமைச்சரவையின், அதாவது கேபினட் மிஷன், இந்த அமைச்சரவையின் தூதுக்குழுவில் உறுப்பினராக இல்லாதவர்கள் யார்? கிளாமன் அட்லி, ஏவி அலெக்சாண்டர், ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸ், பெத்திக் லாரன்ஸ். இதில் யார் பாருங்க இல்லாதவர்? கிளாமன் அட்லி, இங்கிலாந்து பிரதம அமைச்சர். இவர் தான் இந்த குழுவில் இருக்க மாட்டார். மற்ற மீது 3 பேருமே அமைச்சரவை தூதுக்குழுவில் இருப்பாங்க. வேல்ஸ் இளவரசர் இந்திய பயணம் புறக்கணிக்கப்பட்ட ஆண்டு எது? எந்த ஆண்டு புறக்கணிக்கப்பட்டது? 1921 புறக்கணிக்கப்பட்டது வேல்ஸ் இளவரசரின் பயணம். இந்திய நாட்டின் கடைசி 5 ஆண்டு திட்டம் எது? 11, 12, 14, 15. எதுனா 12 தான் கடைசி 5 ஆண்டு திட்டம். இதுதான் அதுக்கப்புறம் 5 ஆண்டு திட்டம் நிதி ஆயோக் என்று 2014 15ஆம் ஆண்டு மாற்றப்பட்டது. 2015ஆம் ஆண்டு திட்டக்குழு, அதாவது பிளானிங் கமிஷன் கலைக்கப்பட்டு அதற்கு பதிலாக எந்த அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது? பிளானிங் கமிஷன், தேசிய கவுன்சில், நிதி ஆயோக், நிதி கவுன்சில். எந்த அமைப்பு? நிதி ஆயோக். அடுத்து, ஜம்மு காஷ்மீருக்கு வழங்கப்பட்ட சிறப்பு சலுகை பிரிவு 370 நீக்கப்பட்ட ஆண்டு எது? எந்த ஆண்டு நீக்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2019ஆம் ஆண்டு. சிறப்பு பிரிவு 370. பொதுத்துறை நிறுவனங்கள் கடுமையான பிரச்சனையை சந்தித்த ஆண்டு எது? எந்த ஆண்டு மிக கடுமையான பிரச்சனையை சந்தித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1991. அதுல தான் இந்தியாவின் புதிய பொருளாதார கொள்கை முறை அறிமுகமானது. எல்பிஜி பாலிசி, லிபரலைசேஷன், குளோபலைசேஷன் மற்றும் பிரைவேடைசேஷன். அப்போ பிரதம அமைச்சராக இருந்தவர் PV நரசிம்மராவ். இது போன கேள்வியில கேட்டிருப்போம். இதில் இத்தாலிய மறுமலர்ச்சி, இதுல இந்த ரஃபேல் வரைந்த ஓவியம் எது அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. எந்த ஓவியம் வரைந்தாரு பார்த்தீங்கன்னா மடோனாவும் குழந்தையும் என்ற ஓவியம் வரைஞ்சிருப்பாரு. அப்போ இறுதி விருந்து, விர்ஜின் ஆஃப் தி ராக்ஸ், மோனலிசா ஓவியம், இதை யார் வரைஞ்சாங்க அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. மிக முக்கியமானவர். ஹரப்பா கால படிநிலைகளை பொறுத்துக. தொடக்க காலம் 3000 முதல் 2600 வரை. முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா 2600 முதல் 1900 வரை. பிற்கால ஹரப்பா 1900 1700 வரை. இவை அனைத்தும் சரியாக பொருத்தப்பட்டுள்ளது. சர் ஜான் மார்ஷல் அவர் 3250 2750 வரைக்கும் இருக்கிற காலத்தை சிந்துவெளி நாகரிக காலம் என்று வரையறுத்துள்ளார். சிந்து நாகரிகம் 1700 வீழ்ச்சி அடைய ஆரம்பித்தது 1900. பொறுத்துக. சிந்துவெளி நாகரிகத்தில் கிடைத்த பொருள். சங்கு நாகேஸ்வர் பாலக்கோட் சரியாக உள்ளது. வைதூரியம் ஷர்டுகை ஆப்கானிஸ்தான் அமைந்துள்ளது. கார்னீலியன் மணி லோத்தல் குஜராத்தில் அமைந்திருக்கிறது. செம்பு ராஜஸ்தான், ஓமன் இந்த பகுதிகளில் காணப்படுகிறது. அப்போ இவை அனைத்தும் சரியாக பொருத்தப்பட்டுள்ளது. அடுத்து பொறுத்துக வகையான கேள்வி. புதைமேடு தாழிகள் இது எங்க கிடைச்சிருக்குது? ஆதிச்சநல்லூர் சரியாக பொருத்தப்பட்டுள்ளது. கர்த்திட்டை இது எங்க கிடைத்துள்ளது? மல்ல சத்திரம் இது சரியாக உள்ளது. நெடுங்கல் இது குமரிக்கல் பாளையம் இது சரியாக பொருத்தப்பட்டுள்ளது. 4வது தமிழ் பிராமி நடுக்கல் இது புலிமான் கொம்பை இது சரியாக உள்ளது. 5 கற்பலகை கல்லறை இது கொடுமணல் ஈரோட்டில் காணப்படுகிறது. இதுவும் சரியாக பொருத்தப்பட்டுள்ளது. 1657 டேஷ் உபநிடதங்களை பாரசீக மொழியில் மொழிபெயர்த்தார். யாருன்னு பார்த்தீங்கன்னா சாரா ஷிகோ. இவர் தான் உபநிடதங்களை பாரசீக மொழியில் மொழிபெயர்த்தார். இவர் ஷாஜகானின் புதல்வர். அடுத்து பிம்பிசாரர் மகத பேரரசை எவ்வாறு விரிவுபடுத்தினார்? 1 அங்க நாட்டை போர் மூலம் இணைத்தார். இது சரியானது. காசி நாட்டை வரதட்சணையாக பெற்றார். சரி. அப்போ திருமண உறவுகள் மற்றும் போர் மூலமாக தன்னுடைய நாட்டை விரிவுபடுத்தினார். இரண்டும் சரியானது. அடுத்து சத்தியமேவ ஜெயதே என்ற வார்த்தை எங்கிருந்து எடுக்கப்பட்டது? பிராமணங்கள், ஆரண்யங்கள், முண்டக உபநிடதங்கள், ரிக்வேதம். எதுனா முண்டக உபநிடதங்கள். இதுல இருந்து தான் இந்த சத்தியமேவ ஜெயதே என்ற வார்த்தை எடுக்கப்பட்டது. சத்தியமேவ ஜெயதே. அலெக்சாண்டர் ஜீலம் நதிக்கரையில் யாரை தோற்கடித்தார்? இதை கிரேக்கர்கள் இந்த ஜீலம் நதி போரை ஐட்டோபஸ் போர் என்று அழைப்பாங்க கிரேக்க வார்த்தையில. யாரை தோற்கடித்தார்? அவர் பேர் போரஸ் எனும் புருஷோத்தமன். அவர் அப்புறம் வெற்றி பெற்றதுக்கு அப்புறம்
அவர் வந்து அலெக்சாண்டரின் மேலாண்மையை ஏற்றுக்கொண்டதன் பேரில் அவரிடம் அரியணையை ஒப்படைத்து விடுவார். யாரு? அலெக்சாண்டர். பொறுத்துக வகையான கேள்வி. மகத அரசியல் மீது மேலாதிக்கம் இரும்பு தாதுக்கள் மூலமாக கிடைத்தது. டி கோசாமி சொல்லியிருக்கிறார். இது சரியாக பொருத்தப்பட்டுள்ளது. கங்கை வடிநீர் பரப்பு மற்றும் இரும்பு கலப்பை RS சர்மா. சரி. 16-17ஆம் நூற்றாண்டு வரை கங்கை சமவெளி பகுதி காடுகளாகவே இருந்தன. இது யார் சொல்லியிருக்கா? மக்கன்லால். இதுவும் சரியானது. மக்கன்லால். கங்கை நாடு நெருப்பின் மூலமாக அழிக்கப்பட்டிருக்கலாம். இது யார் சொல்லியிருக்கிறார்னா நிரஞ்சன் ஷா கோஷ் என்பவர்கள் வந்து இந்த காற்றை நெருப்ப மூலமாக அழிக்கப்பட்டிருக்கலாம் கூறியிருக்கிறாங்க. அப்போ இது எல்லாமே சரியாக பொருத்தப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள தொல் பழங்கால பாறை ஓவியங்களை பொறுத்துக. எங்க? கீழ்வளை, உசிலம்பட்டி, மாவடைப்பு, குமுதிப்பதி, கரிக்கையூர், பொறிவரை. இப்போ கீழ்வளை எங்க இருக்குது? விழுப்புரம் மாவட்டத்தில் அமைந்திருக்கிறது. இது வந்து சரியாக பொருத்தப்பட்டுள்ளது. உசிலம்பட்டி ஏற்கனவே தெரியும். உசிலம்பட்டி என்பது மதுரை மாவட்டத்தில் உள்ளது. சரி. குமுதிப்பதி மற்றும் மாவடைப்பு கோவை மாவட்டத்தில் அமைந்திருக்கிறது. பொறிவரை, கரிக்கையூர், நீலகிரியில் அமைந்திருக்கிறது. இப்போ இவை அனைத்தும் சரியாக பொருத்தப்பட்டுள்ளது. தவறான தொடரை கண்டறிக. இதுல எது தவறுண்டு கண்டறியணும். மெகஸ்தனிஸ் தன்னுடைய பயண குறிப்புகளில் மதுரையை பற்றி குறிப்பிட்டுள்ளார். ஆமா, இண்டிகா என்ற நூலை எழுதிய மெகஸ்தனிஸ் மதுரையை பற்றி குறிப்பிட்டுள்ளார். யுவான் சுவாங் தமிழ்நாட்டு நகரமான காஞ்சிபுரத்திற்கு வருகை புரிந்தார். இதுவும் வந்து சரியாக பொருந்தியுள்ளது. கோவலனும் கண்ணகியும் காஞ்சிபுரத்தில் வாழ்ந்தனர். இது வந்து தவறாக உள்ளது. எந்த ஊர்ல வாழ்ந்தாங்கன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஈராக் நகரம் பட்டினப்பாளையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதுவும் வந்து சரியாக உள்ளது. அப்போ 3 மட்டும்தான் வந்து தவறாக உள்ளது. நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்று கூறியவர் யார்? காளிதாசர், திருநாவுக்கரசர், யுவான் சுவாங், யாரும் இல்லை. யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவின் ஷேக்ஸ்பியர் என்று அழைக்கப்பட்ட காளிதாசர் தான் வந்து நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்று கூறியிருக்கிறாரு. ஷேக்ஸ்பியர். அடுத்து, பேச்சுகளை பதிவு செய்வதற்காக முதல் முறையாக காவல்துறையினர் சுருக்கெழுத்து பயன்படுத்தும் முறையை யார் காலத்தில் இருந்து பயன்படுத்தினார்கள்? யாருன்னா கர்சன் பிரபு. இந்த கர்சன் பிரபு காலத்துல இருந்தா இந்த சுருக்கெழுத்து முறையை பயன்படுத்தினார்கள். அப்போ இதுல யாருமே கிடையாது. கர்சன் பிரபு தான் சரியான விடை. டேஷாம் ஆண்டு இயற்றப்பட்ட பல்கலைக்கழக சட்டத்தின்படி கல்கத்தா பல்கலைக்கழகம் அரசின் நேரடி கட்டுப்பாட்டில் வந்தது. இந்த ஆண்டு 1904. திரிரத்தினங்களை பொறுத்துக. மகாவீரரின் திரிரத்தினங்களை பொறுத்துக. நன்னம்பிக்கை சம்யோக் தர்ஷனா. சரி. நல்ல அறிவு சம்யோக் ஞானா. 3வது நன்னடத்தை சம்யோக் மகாரதா. கரெக்டாக பொருத்தப்பட்டுள்ளது அனைத்தும். துறவிகள் 50 சூளுரைகளை எவ்வாறு அழைத்தனர்? எதுன்னு பார்த்தீங்கன்னா பஞ்ச மகௌரதா. 5 மகௌரதா. அடுத்து, இந்திய தேசிய காங்கிரஸ் எந்த ஆண்டு, எந்த மாதம், எந்த தேதியில் உருவாக்கப்பட்டது? 1885 டிசம்பர் 28ஆம் தேதி இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்பட்டது. இந்திய தேசிய காங்கிரசின் ஆரம்ப கால பெயர் இந்திய தேசிய யூனியன் என்பதுதான். பின்னாடி 1886 கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில் தான் வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கும். மௌரிய பேரரசின் நிர்வாக அமைப்பு எப்படி இருந்துச்சு? மையப்படுத்தப்பட்ட மற்றும் திறமையான நிர்வாக அமைப்பு. பகுதி நிர்வாகம் இல்லை, தனித்து சிலராலும் சிதைவான. எதுனா மையப்படுத்தப்பட்ட மற்றும் திறமையான அரசு. மையப்படுத்தப்பட்ட சென்ட்ரலைஸ்டு கவர்மெண்ட் மௌரிய பேரரசின் அமைப்பு. அசோகரின் தம்ம கொள்கை. இப்போ தம்மா என்பது பிராகிருத மொழி சொல், தர்மம் என்பது சமஸ்கிருத மொழி சொல், அறநெறி என்பது தமிழ் மொழி சொல். இப்போ அசோகரின் தம்ம கொள்கையை எங்கு பதிவு செய்யப்பட்டது? கல்வெட்டுகள் மற்றும் தூண்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. பாறை கல்வெட்டுகள். குப்தர்கள் காலத்தில் அரச கருவூலத்திற்கு இந்த ட்ரெசரரி பொறுப்பான மிக உயர்ந்த அதிகாரி யார்? யாருன்னு பார்த்தீங்கன்னா பண்டக ராதிகிருதா. இவர் தான் வந்து குப்தர் காலத்தில் அரச கருவூலத்திற்கு பொறுப்பான மிக உயர்ந்த அதிகாரி. குப்தர்
குப்தர்கள் காலம் இந்தியாவின் எந்த காலமாகும்? குப்தர்களின் காலம் இந்தியாவின் பொற்காலமாகும். இலக்கிய மறுமலர்ச்சி எல்லாமே இந்த காலத்துல ஏற்பட்டது. குப்தர்கள் காலத்தில் இந்தியாவிற்கு வந்த பிரபலமான சீன யாத்திரிகர் யார்? யார் வந்தா இந்தியாவிற்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. பாக்யான். இவர் எழுதின நூல் பேர் என்னன்ட்டு கமெண்ட் செய்யுங்கள். பாக்யான் எழுதிய நூல். யுவான் சுவாங் எழுதிய நூல் சியூகி. பாக்யான் எழுதிய நூல் என்னன்ட்டு கமெண்ட் செய்யுங்கள். இந்திரா காந்தியின் இயற்பெயர் என்ன? அதாவது நேருவின் புதல்வியான இந்திரா காந்தி இந்தியாவின் முதல் பெண் பிரதம அமைச்சர், 3வது பிரதம அமைச்சர். இந்தியா பிரியதர்சினி. இதுதான் இந்திரா காந்தியின் இயற்பெயராகும். இந்தியாவின் அவசர நிலையை முதல் முறையாக எப்பொழுது பிரகடனம் செய்தார்? யாரு? இந்திரா காந்தி ஆட்சி காலத்துல 1975 முதலாக அவசர நிலையை பிரகடனப்படுத்தினார். உள்நாட்டு அவசர நிலை பிரகடனம். அடுத்து, இந்திரா காந்தி எந்த ஆண்டு கொலை செய்யப்பட்டார்? எந்த ஆண்டு கொலை செய்யப்பட்டார்னா 1984ஆம் ஆண்டு. 1971 நிகழ்ந்த முக்கியமான போர் இது. இந்தியா சீனா போர், இந்தியா பாகிஸ்தான் போர். அதுல தான் 1971 வங்கதேசம் தனி நாடாக அங்கீகரிக்கப்பட்டது. 20 அம்ச திட்டம் 20 பாயிண்ட் ப்ரோக்ராம் முதல் முறையாக அறிமுகப்படுத்தியவர் யார்? இதை யார் முதல்ல அறிமுகப்படுத்தியவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி அம்மையார். அவங்க தான் 20 அம்ச திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர். இந்திரா காந்தியின் கரிபி ஹாட்டாவோ என்பது எது தொடர்பாகும்? எதுனா வறுமை ஒழிப்பு. இது 5 ஆண்டு திட்டத்தில் கொண்டு வரப்பட்டது. வறுமை ஒழிப்பு. காரி ஹாட்டாவோ அபிட்டாவோ. 1857ஆம் ஆண்டு புரட்சியின் முதல் அறிகுறி எங்கு தோன்றியது? எங்குன்னா பாரக்பூர். அங்கதான் புரட்சியின் முதல் அறிகுறி தோன்றியது. அதுக்கப்புறம் மீரட்ல மங்கள் பாண்டே தனது மேலதிகாரியை சுட்டுக் கொண்டிருப்பார். 1857 மார்ச் 29ஆம் தேதியில் மங்கள் பாண்டே என்ன செய்தார்? 2 ஆங்கிலேய அதிகாரிகளை வாளால் வெட்டினார். இது கத்தி எடுத்து வெட்டியிருக்கிறாரு மங்கள் பாண்டே. 1857 மே 10ஆம் தேதி மீரட்டில் இந்திய படை வீரர்கள் என்ன செய்தார்கள் பார்த்தீங்கன்னா சிறையில் இருந்த தங்களுடைய தோழர்களை விடுவித்தனர். புரட்சி செய்து இவங்களெல்லாம் விடுவிக்கிறாங்க. கான்பூரில் யார் கான்பூரை முற்றுகையிட்டு கைப்பற்றினர்? ஏ நீல் மற்றும் ஆம்ஸ்ட்ராங், பி மங்கள் பாண்டே, நானா சாஹிப், தாந்தியா தோப், ஹேவ்லாக். யாருன்னு பார்த்தீங்கன்னா நானா சாஹிப்பும் தாந்தியா தோப்பும் கான்பூரை மீட்டெடுத்தார்கள். இந்திய கோயில் கட்டிடக்கலையின் 3 வகைகள் யாவை? பொன்னார், ராஜபுரம், கலாச்சாரம். பி திராவிடம், நகரம், வேசாரம். வடபகுதி, தென்னாடு, மேற்கொலை. துறைமுகம், நகரம், கோவில். எதுன்னு பார்த்தீங்கன்னா திராவிடம், நகரபாணி, வேசாரம். இதுதான் கட்டடக்கலை, இந்திய கோயில் கட்டடக்கலை. திராவிடம் தென்னாடு, நகரம், வேசாரம். இது என்ன கட்டிடபாணி என்பதை நான் கமெண்ட் பண்ணுறேன். நீங்களும் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. குப்தர்களுடைய அந்த கட்டிடப்பாணி முறை, வட இந்தியாவில் எந்த பாணி கட்டிட முறை, அதெல்லாம் நகரம், வேசாரம். தென்னிந்திய கோயில்கள் எந்த கட்டிடக்கலை முறையில் அமைந்தது? வஸ்து, திராவிடம், வேசாரம், நகரம். எதுனா நம்ம கண்ணமுடின்னு சொல்லிடலாம். தென்னிந்திய கோயில்கள் எல்லாமே திராவிட கலைபாணியில் தான் அமைந்திருந்தது. குடைவரை கோயில்களை, ராக்கட் டெம்பிள், தென்னிந்தியாவில் யார் அறிமுகப்படுத்தினார்கள்? யாரு? பல்லவர்கள். இறைவன் இறைவிக்கு தனி கோவில்கள் கட்டும் முறை எந்த காலத்தில் உருவானது? யார் காலத்துல உருவானது அப்படின்னு பாத்தீங்கன்னா நாயக்கர் காலத்துல தான் இறைவன் இறைவிக்கு தனி கோயில்கள் கட்டும் முறை அறிமுகமானது அல்லது உருவானது. தஞ்சாவூர் பெருவுடையார் கோயிலின் 13 அடுக்கு கொண்ட விமானத்தை என்ன என்று அழைக்கப்படுகிறது? அதை எப்படி அழைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ மகா பெரிய கோபுரம், பி தட்சணமேரு, சி வால்மீகி, டி சங்கராபுரம். எதுனா தட்சணமேரு என்று அழைக்கிறார்கள். கோயில் ஆலயம் கட்டிய மன்னர்கள் மற்றும் அரச வம்சம் அப்படின்னு பற்றி பார்க்கலாம். கஜுராஹோ ஆலயம் இது யாருன்னு பார்த்தீங்கன்னா சாந்தலியர்கள். 2வது கைலாசநாதர் ஆலயம் யாருன்னா ராஷ்டிர கூடர்கள். 3வது ஐஹோல் கல்வெட்டு சாளுக்கியர்கள். இவங்க தான் இதை கட்டியிருக்கிறாங்க.
பொறுத்துக. படாமி படாக்கு கோயில் இதை யார் கட்டியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சாளுக்கியர்கள். அசாரா ராமசாமி ஆலயம் இதை யார் கட்டினாங்க பார்த்தா விஜயநகர மன்னர்கள். விட்டாலாசாமி ஆலயம் இதை யார் கட்டினாங்கன்னா விஜயநகர மன்னர்கள். பூரி ஜெகநாதர் ஆலயம் யாருன்னா கங்கர்கள், இவங்க தான் கட்டியிருக்கிறாங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி, இதை பார்த்து வச்சுக்கணும். பூரி ஜெகநாதர் அந்த சூரியனார் கோயிலை கட்டினவர் எந்த வம்சத்தை சார்ந்தவங்கன்னா கங்கர்கள். இதை பற்றி ஒரு ஷார்ட் வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். பல்லவர்கள் காலத்தில் திராவிட பாணியிலான கட்டிடக்கலை துவங்கியது. யார் காலத்தில் இந்த திராவிட பாணியிலான கட்டிடக்கலை துவங்கியது? அது வந்து ஏற்கனவே கொடுத்தாச்சு, பல்லவர்கள் காலத்தில் தான் தொடங்கியது. உச்சநிலையை அடைந்தது சோழர்கள் காலம். சோழர்கள் காலத்தில் திராவிட பாணியிலான கட்டிடக்கலை முழுமையான வடிவத்தை எதில் பெற்றது? எதில் பெற்றதுன்னா பெரிய கோயில்கள் வடிவத்தில் முழு கட்டிட வடிவத்தை பெற்றது. முதலாம் மகேந்திரவர்மன் இசையில் பல்லவராய் இருப்பதின் காரணமாக எந்த பெயரில் புகழப் பெற்றார்? என்ன பார்த்தீங்கன்னா சங்கீரண ஜாதி என்று அழைக்கப்பட்டார். யாரு? முதலாம் மகேந்திரவர்மன். பல்லவர்கள் காலத்தின் அழகிய ஓவியங்கள் எந்த கோயிலில் காணப்படுகின்றன? எங்க காணப்படுகின்றன அழகிய ஓவியங்கள் அப்படின்னு பார்க்கும்போது காஞ்சி கைலாசநாதர் கோயிலில் இந்த ஓவியங்கள்லாம் வந்து காணப்படுகிறது. காஞ்சிபுரம் கைலாசநாதர் ஆலயத்தில். ஆரியன் என்ற வார்த்தையால் குறிப்பிடப்படுவது எது? இந்த ஆரியன் என்ற வார்த்தையால் குறிப்பிடப்படுவது ஓர் மொழிக்குழு. ஆனால் இப்போ அது வந்து ஒரு இனத்தை குறிக்கிறது. ஆனால் அது வந்து ஒரு மொழிக்குழு தான் வந்து சரியாக வரும். இது சில குழப்பமான கேள்வி. ஆரியர் என்பது ஒரு மொழி குடும்பத்தை ஒரு மொழிக்குழுவை குறிக்கிறது. அது வந்து ஒரு இனக்குழுவை குறிக்கிற மாதிரி இப்பொழுது காட்டப்பட்டுள்ளது. பழங்குடி மக்களை குறிக்க ஆதிவாசி என்ற சொல்லை முதலாக பயன்படுத்தியவர் யார்? ஏ மகாத்மா காந்தி, பி தக்கர் பாபா, சி ஜோதிபா பூலே, டி டாக்டர் BR அம்பேத்கர். யாருன்னா தக்கர் பாபா. அவர் தான் வந்து இந்த வார்த்தையை பயன்படுத்தினார். கீழ்காணும் ஆணையங்களில் எது இந்தியாவில் உள்ள உறுப்பின் கீழ் அமைக்கப்படுகிறது? எதுனா அரசியலமைப்பு உறுப்பின் கீழ். பல்கலைக்கழக மானியக்குழு, இந்திய தேசிய மனித உரிமைகள் ஆணையம், தேர்தல் ஆணையம், மத்திய ஊழல் கண்காணிப்பு குழு. எதுனா இந்திய தேர்தல் ஆணையம். இதுதான் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இந்த 324 இந்த இதிலெல்லாம் வந்து காணப்படுகிறது தேர்தல் ஆணையம். மார்ன் போர் எதற்காக நினைவு கூறப்படுகிறது? இந்த மார்ன் போர் என்பது இந்த முதல் உலக போர்ல இது பண்ணிச்சு. இதோட வேறு பேர் என்னன்னா பதுங்கு குழி போர். உலக பெருமந்தம் ஏற்பட்ட ஆண்டு எது? எந்த ஆண்டு ஏற்பட்டது உலக பெருமந்தம்? 1929 அக்டோபர் 24 அமெரிக்காவில் உள்ள வால் தெருவில் ஏற்பட்டது. பாசிச கட்சி இத்தாலியில் தொடங்கப்பட்ட ஆண்டு எது? எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 1919 பாசிச கட்சி. மெயின் கேம்ப் எனது போராட்டம் என்ற நூலை எழுதியவர் யார்? இந்த மெயின் கேம்ப் எனது போராட்டம் என்ற நூலை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹிட்லர், அடோல்ஃப் ஹிட்லர். இவர் தான் வந்து மெயின் கேம்ப் அப்படின்ற நூலை எழுதியிருக்காரு. மக்களால் மக்களுக்காக மக்களால் நடத்தப்படும் ஆட்சி மக்களாட்சி என்று வரையறை தந்தவர் யார்? யார்னா ஆபிரகாம் லிங்கன். 1971 தேர்தலில் இந்திரா காந்தி தனது அரசு அதிகாரத்தை தேர்தல் பிரச்சாரத்துக்கு முறைகேடாக பயன்படுத்தினார் என்று உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கில் 1975 தீர்ப்பு வழங்கிய நீதிமன்றம் இந்திராவின் தேர்தல் வெற்றி செல்லாது என்று அறிவித்தது. எந்த நீதிமன்றம்? அலகாபாத் நீதிமன்றம் அறிவித்தது. இந்த மாதிரி நெருக்கடி காலகட்டத்தில் டேஷாவது அரசியல் சட்ட திருத்தத்தின் மூலம் நாடாளுமன்றத்தின் பதவிக்காலம் 5 ஆண்டிலிருந்து 6 ஆண்டாக ஆக்கப்பட்டது. இதுனா 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம், மினி கான்ஸ்டிடியூஷன் என்று அழைப்பார்கள். இத லோக்சபாவின் ஆயுட்காலம் எது? எந்த ஒரு சூழ்நிலையிலும் அதிகரிக்க முடியாது. அப்ப நெருக்கடி நிலையின் போது 1 ஆண்டு அதிகரிச்சுக்கலாம். ஒரு சமயத்தில் 6 மாதத்திற்கு அதிகரிக்க முடியும். ஓகே. நெருக்கடி நிலையின் போது ஒரு சமயத்தில் 1 வருட காலத்திற்கு அதிகரிக்க முடியும். இதுவும் சரி. நெருக்கடி நிலையின் போது 2 வருட காலத்திற்கு அதிகரிக்க முடியும். இது வந்து தவறு. விதி 360 படி நிதி நெருக்கடி எத்தனை முறை அமல்படுத்தப்பட்டுள்ளது? எத்தனை முறைனா
0, ஒரு முறை கூட அமல்படுத்தப்படவில்லை. இந்தியாவில் பற்றாக்குறை நிதியாக்கம் எதற்குரிய வளங்களை திரட்டுவதற்கு பயன்படுகிறது? எதுனா பொருளாதார மேம்பாடு. பற்றாக்குறை நிதியாக்கம் பொருளாதார மேம்பாடு திரட்டுவதற்கு பயன்படுகிறது. இந்தியாவின் ஹோம் ரூல் சொசைட்டி எந்த ஆண்டில் தொடங்கப்பட்டது? ஹோம் ரூல் சொசைட்டி என்ற அமைப்பு 1905 தொடங்கப்பட்டது. இந்திய ஹோம் ரூல் சபையை யார் நிறுவினார்? இந்த அமைப்பை யார் நிறுவினார்? ஹோம் ரூல் சொசைட்டி சபை மதன்லால் திங்காரா என்பவர் தான் தொடங்கினார். பிரபலமான வெள்ளையனே வெளியேறு தீர்மானம் எப்பொழுது நிறைவேற்றப்பட்டது? இந்த வெள்ளையனே வெளியேறு தீர்மானம் எப்பொழுது நிறைவேற்றப்பட்டது? ஆகஸ்ட் 8, 1942 இந்த வெள்ளையனே வெளியேறு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. நாதிர் ஷா படையெடுத்த ஆண்டு எது? இந்தியாவின் மீது நாதிர் ஷா படையெடுத்த ஆண்டு 1739 இந்தியா மீது படையெடுத்தார். 1761 மூன்றாம் பானிபட் போர் நடைபெறும். கீழ்கண்டவர்களுள் யாருடைய காலம் முகலாயர்களின் பொற்காலம் என்று அழைக்கப்படுகிறது? யாருடைய காலம்னா ஷாஜகான் காலம், கட்டிடக்கலையின் பொற்காலம். பாமினி அரசர் அலாவுதீன் பாமன் ஷா எவ்வாறு அழைக்கப்பட்டார்? எவ்வாறுனா அசன் கங்கு. இவர் தான் 1347 பாமினி பேரரசை தோற்றுவித்தார். டச்சு கிழக்கிந்திய கம்பெனி தன்னுடைய தலைமையகத்தை நிறுவிய இடம் எது? எந்த இடத்துல நிறுவுறாங்க? 1690 நாகப்பட்டினத்தில் தன்னுடைய தலைநகரத்தை நிறுவுறாங்க. 1900க்கு முன்பு டச்சு கிழக்கிந்திய கம்பெனியின் தலைமையிடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னைக்கு அருகே உள்ள அந்த புலிக்காட், அதுதான் பழவேற்காடு, அதுதான் அவர்களுடைய தலைமையிடமாக இருந்தது. அங்கே உள்ள கோட்டையின் பெயர் கெல்ரியா கோட்டை என்று அழைக்கப்படுகிறது. 1990 நாகப்பட்டினம் டச்சு கிழக்கிந்திய கம்பெனியின் தலைமையகம் அல்லது தலைநகர பகுதியாக செயல்பட்டது. காந்தகா என்பது என்ன? புத்தரின் தேரோட்டி, புத்தரின் குதிரை, புத்தருக்கு தியானம் செய்ய கற்றுக் கொடுத்த ஞானி, புத்தரின் பிரியமான சீடர். காந்தகா என்பது புத்தரின் குதிரை. புத்தரின் தேரோட்டி பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சன்னா. அதுதான் புத்தரின் தேரோட்டி பெயர் சன்னா. புத்தரின் குதிரை கந்தகா. எந்த தக்கான அரசர் அப்லா பாபா அல்லது ஏழைகளின் நண்பர் என்ற பட்டத்தை பெற்றிருந்தார்? யாருன்னா பி. இப்ராஹிம் அடில்ஷா. 2ஆம் இப்ராஹிம் அடில்ஷா. இவர் தான் ஏழைகளின் நண்பர் என்ற பட்டப்பெயரை பெற்றிருந்தார். இப்ராஹிம் அடில்ஷா. அருணாச்சலேஸ்வரர் ஆலய கோபுரத்தை கட்டி முடித்தவர் யார்? கிருஷ்ணதேவராயர், விஜய் தாயர், திருமலை நாயக்கர், அச்சுதப்பர். அச்சுதப்பர் தான் சரியான விடை. தவறுபடா ஆணையை பிரகடனப்படுத்திய முகலாய அரசர் யார்? தவறுபடா ஆணை யாருன்னா அக்பர். நவீன காலத்தில் இந்தியாவுடன் வியாபார தொடர்பு கொண்ட முதல் ஐரோப்பிய நாடு எது? நவீன காலத்தில் போர்ச்சுகல். வாஸ்கோ ட காமா தான் கண்டுபிடிச்சாரு. இந்தியாவில் முகலாய பேரரசின் கடைசி அரசர் யார்? யாருன்னா 1857 கடைசி இது 2ஆம் பகதூர் ஷா. அவர் ரங்கூனுக்கு கடைசியாக நாடு கடத்தப்பட்டு இருப்பார். அதோட முகலாய பேரரசு முடிந்துவிட்டது. தாய்மொழி பத்திரிகை சட்டத்தை டேஷாம் ஆண்டு கொண்டு வந்தார்? யாருன்னா லிட்டன் பிரபு. 1878 கொண்டு வந்தார். நன்றி.